இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஆல்ரெடி செஞ்ச ஓட்ஸை திரும்ப செய்ய போகிறேன். வெயிட் வாட் அப்படின்னு நினைக்காதீங்க, ஏன் நான் வீடியோவில் லேட்டர் சொல்கிறேன். ஸோ மாதிரி கட் பண்ண ஆனியன்ஸ் அப்புறம் டொமேட்டோ போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு அந்த வெங்காயம் வேகிறதுக்காக சேர்த்துக்கிட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா, எங்கள் அம்மா இந்த ஓட்ஸ் பண்ணியிருந்தாங்க, எனக்கு வந்து இது பிடிக்கல. இதில் சால்ட்டும் கிடையாது, சுகரும் கிடையாதுன்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதை வந்து மசாலா ஓட்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தேவையான மசாலா லைக் சில்லி பவுடர், கரம் மசாலா, டர்மரிக், அப்புறம் சால்ட், அவ்வளோதான். இது போட்டு யூஸ்வலாக இது கொதிக்க விடணும் இந்த வாட்டரில். பட் ஆனால் நான் வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் ஆன ஓட்ஸை போடும்போது இது ஃபஸ்ட்டு ஒட்டலை. பட் நான் அப்படியே அதை பிரித்து விட்டுட்டே இருந்தேன். பட் லேட்டர் வந்து இது அழகாக நம்ம நார்மலாக யூஸ்வலாக எப்பயும் செய்கிற ஓட்ஸ் மாதிரியே வந்துடுச்சு. ஸோ எஸ், யூஸ்வலாக பண்ணுற ஓட்ஸ் தான் இது, மசாலா ஓட்ஸ் தான். இதில் வந்து எனக்கு பீஸ் ஆட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். இந்த சஃபோலா ஆட்ஸ்லலாம் அவங்க வந்து இந்த பீஸ் போட்டிருப்பாங்க. பட் நான் இந்த டைம் பீஸ் இல்லாதனால ஆட் பண்ணேன். நீங்கள் பீஸ் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.